நமஸ்காரம். 2வது வருஷம் தெப்பத் திருவிழா ஸ்ரீ புண்டரீகாட்சி பெருமாள் கோவிலில் 11, 12, 13 3 நாள் ப்ரோக்ராம். இதை படிங்க, கொஞ்சம் பொறுமையாக படிங்க. இதில் 3 நாள் 3 உபயோகதாரர், 2வது நாள் முக்கியமாக நாங்கள் உபயோகதாரர். இந்த 2வது நாள் உபயோகதாரர் இருக்கிறவர் தான் கம்ப்ளீட்டாக இந்த தெப்பம் கட்டுறதும், டிஸ்மாண்டில் பண்ணுறதும், தண்ணி லெவல் பார்க்குறதும், இந்த மாதிரி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணணும். தெப்பம் கட்டுறதுக்கு டீம் தனியாக இருக்குது. அவங்க ஸ்ரீரங்கத்திலேருந்து வருவாங்க. அவங்க போன வருஷம் விழா வரைய போட்டிருக்கிறோம். இப்போ கொஞ்சம் ரொம்ப சுருக்கமாக போட்டிருக்கிறோம். பாருங்கள், தெப்பம் 24 அடிக்கு 24 அடி பேஸு, 40-50 ட்ரம் போட்டு போட்டு மாதிரி மேலே இங்கேயும் இந்த பூட்டெல்லாம் வச்சு கட்டிட்டு அதுக்கு மேலே தான் பெருமாளோட அலங்காரங்கள் எல்லாம் வரும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி பிப்ரவரி புதன்கிழமைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் பாருங்கள், அப்போ தான் நீட்டாக புரியும். இதில் நான் சொன்னது தெப்பம் 24 அடிக்கு 24 அடி பேரல் போட்டிருப்பாங்க. தண்ணி போன வருஷம் விட இந்த வருஷம் நல்லா 3 அடி தண்ணி ஜாஸ்தி விட்ருக்குறோம். தெப்பம் சுலபமாக போகிறதுக்கும் திரும்புறதுக்கெல்லாம் வசதியாக இருக்கும். தண்ணி பாருங்கள், நிறைய ஆல்மோஸ்ட் 50% தண்ணி போன வருஷத்தை விட ஜாஸ்தி இருக்குது. கோபுரம் 95 அடி உயரம் வந்துடுச்சு. நான் ஆரம்பித்தப்போ 60 அடி இருந்தது. இப்போ 95 ஃபீட். 6வது நிலை இன்னைக்கு 10 டேஸில் 6வது நிலை தளம் போட்டுடுவோம். போட்டால் 7வது நிலை ஒரு மார்ச் மாதம் முடியும், ஏப்ரல் மாதம் முடியும் அப்ராக்சிமேட்டாக. 7வது நிலை ஏப்ரல் ஆரம்பிப்போம், ஜூன் மாதம் முடியும். முடிகிறப்ப இதிலிருந்து இன்னும் ஒரு 30 அடி கோபுரம் மேலே போகும், 25 அடி கோபுரம் மேலே போகும். இந்த லைட்டெல்லாம் போடுறப்ப என்ன ஆகுதுன்னாங்க, நைட்டில் பார்க்குறப்ப எல்லாத்துக்கும் தெரியுது. பகலில் பார்க்குறப்ப இந்த மிஸ்ட்டு பல காரணங்களால கோபுரம் சரியாக தெரியறதில்ல. இலுமினேட் பண்ண ஒரு பாடு பக்கத்து வில்லேஜர்ஸு எல்லாருமே வர்றவங்க எல்லாமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ரொம்ப இம்ப்ரெசிவ் இருக்குது, எங்களை பார்த்தாலே தெரியுது. அதாவது கட்டுமானம்னா புரியுதுன்னு நல்லா சொல்கிறாங்க. வைஷ்ணவ கோவில்கள்லாம் முக்கியமாக திருநாமம் போட்டிருப்போம். இது சில பேர் சொல்கிறாங்க, சார் தூரமாக இருந்து பார்த்தா லைட் ஹவுஸ் மாதிரி தெரியுது சார், பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது. இதை பார்த்தா நிறைய பேர் கோயிலுக்கு வர்றாங்க. இதெல்லாம் திஸ் ஆர் த கமெண்ட்ஸ் பை கெட்டிங் ஃப்ரம் த வில்லேஜ் பீப்புள். கோபுரம் 120 அடி போகிறப்ப இந்த இல்லுமினேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ரீரங்கத்திலேருந்து பார்த்தாலே நல்லா தெரியும். நீ மலைக்கோட்டை மேலே ஏறினே பார்த்தீங்கன்னா அதை விட நல்லா தெரியும். அடுத்த ஸ்ரீரங்கத்துக்கு போகிறவங்க நைட்டில் பாருங்கள். ஸ்ரீரங்கத்தில் நைட்டில்னா ஒரு 3 மாடி கட்டடம் மேலே இருந்து பார்த்தீங்களா கோபுரம் நல்லா தெரியும். ஆறாவது நிலை கட்டுமானத்துக்கு செங்கல்லும் காரை எல்லாம் மேலே போகுது. கோயிலுக்குள்ளே கிழக்கு வாசலில் ஒரு துளசி வனம் உருவாக்கியிருக்கிறோம். ஒரு 200 துளசி நட்டுருக்குறோம். 100 கிருஷ்ணர் துளசி கருப்பாக இருக்கும், இந்த லெஃப்ட் சைடில் தெரியும். 100 ராமர் துளசி அது பச்சையாக இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட துளசி வெரைட்டிஸ் இருக்குது. பட் இதுதான் முக்கியம்னு சொல்கிறாங்க. இதுதான் அவைலபிள். கருப்பாக இருக்கிறத கிருஷ்ணன் துளசி,
பச்சையாக இருக்கிறது ராமர் துளசி. இந்த மாதிரி திருக்கோயிலுக்குள்ளே நந்தவனம் இருக்கிறதுங்கிறது நம்ம கோயில் தான் ஃபஸ்ட்டு கோயில். பெரும்பாலும் எல்லா கோயில்களையும் நந்தவனம் இருக்குது. நந்தவனம் வந்து கோயிலுக்கு வெளியில் இருக்கும், காம்பவுண்டுக்கு வெளியில் கொஞ்சம் மேபி 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். பட் சிறுரை பொன்னிற்காட்சி பெருமாள் கோவிலில் 4வது பிரகாரத்துக்குள்ளே கிழக்கு வாசலில் வரப்போ ரைட் சைடில் இருக்குது. இந்த துளசி எடுத்து பிரதி தினமும் காலையில் 9 மணிக்கு ஸ்மால் குவான்டிட்டி பெருமாளுக்கு படைக்கிறாங்க. அதே மாதிரி சிமிலர் குவான்டிட்டி வந்து தாயாருக்கும் படைக்கிறாங்க தினம் காலையில். இது சாயந்தரம் வரைக்கும் பெருமாள் திருவடியிலையும் தாயார் திருவடியிலையும் இருக்கும். துளசி நிறைய வர்றப்போ 2 ஏகாதசிக்கு வந்து மாலை பண்ணி சமர்ப்பிப்போம், அமாவாசைக்கு மாலை பண்ணி சமர்ப்பிப்போம். துளசி மனம் பாருங்கள், கருப்பும் பச்சையும் தெரியும் பாருங்கள். சவிஸ்தார் திரு வரதன் ஐயங்கார், ஒரு அண்ணன் மகன் ஸ்ரீ விஷ்ணு சித்தன், நம் நண்பர் தனபால், நாலாவது பிரகாரம். உங்களுக்கெல்லாம் ஒரு ஐடியா இருக்கணுன்ட்டு தான் குயிக்காக ஒரு 2 நிமிஷம் இந்த பிரகாரம் இப்போ எப்படி இருக்குன்றது காமிக்கிறோம் உங்களுக்கு. இந்த வருஷம் மழை ரொம்ப கம்மி இருந்தாலும் ஓரளவுக்கு தண்ணியை விட்டு இந்த மரங்களெல்லாம் காப்பாற்றிட்டு வரோம். தெப்பக்குளம் அந்த ரைட் சைடில் நான் போன வருஷம் சொன்ன மாதிரி இங்கே ஒரு பெரிய குழி இருந்தது, ஏகப்பட்ட பாம்புகள் கீரை எல்லாமே இருக்கும் இந்த இடத்துல. போன வருஷம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தெப்பக்குளம் கட்டினோம். இந்த ஏரியாவே ரொம்ப ரம்மியமாக இருக்கும் பாருங்கள். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, நம்ம கோயிலுக்கு உள்ள 4வது பிரகாரத்துக்குள்ளே தெப்பக்குளம் இருக்கிறது நம்ம கோயில் தான். முதல்ல ஸ்ரீரங்கம் எல்லா கோயில்கள்லையுமே தெப்பக்குளம் வந்து கோயிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். இதை விட 2 மடங்கு 3 மடங்கு பெருசாக இருக்கும். கோயிலுக்குள்ளே இருக்கிறதுனால 85 அடிக்கு 85 அடி தான் கோயில் தெப்பக்குளம் கட்ட முடியுது. இதுக்கு மேலே வந்து இடம் இல்லைங்க. கான்சிக்வெண்ட்லி கூட்டம் ரொம்ப வந்தாலும் இதுக்குள்ளே வந்து மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமான காரியம். பட் வேறு கோயில்களை பார்த்திங்கன்னா தெப்பக்குளம் வந்து ஈவன் 30,000-40,000 பேர் வந்தால் கூட சுற்றிலும் கேலரி மாதிரி நின்று பார்க்க வசதியாக இருக்கும். இங்கே இது ஒரு அற்புதம். தெப்பக்குளம் வந்து வளத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு தெப்பக்குளத்தை சுற்றிலும் மரங்கள் இருக்கும், பறவைகள் நிறையா இருக்கும். கோயிலுக்கு வர ஒரு சேவாத்தியும் தெப்பக்குளத்தை பார்த்து ரசிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. பாருங்கள், தெப்பக்குளத்தை சுற்றிலும் நிறைய மரங்கள் இருக்கும். வில்வ மரமே ஒரு 10 மரம் நட்டுருக்குறோம். எல்லாம் காய் வர வில்வ மரம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரீஸ். இந்த கோயில் ஒரு சின்ன குன்று மேலே அமைஞ்சிருக்கு. அதான் ரைட் சைடில் நீங்கள் பார்க்குற பாறை வெள்ளைப்பாறை, அதான் திருவள்ளரைன்னு பேர். இது பார்த்தா தெப்பக்குளம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நல்லா மழை பெஞ்சு வருஷமெல்லாம் தண்ணி இருந்தால் எப்போவுமே நல்லாயிருக்கும். பட் ப்ராப்ளம், நம்ம கோயில் மேட்டு பகுதியில் இருக்குது. ஒரு 4-5 மாதம் தண்ணி இருக்கும், ஒரு 6-7 மாதம் தண்ணி இருக்காது. கோயிலுக்கு வர ஒரு தேவாத்தையும் இந்த தெப்பக்குளத்தை வந்து பார்க்க முடியும். கிளிகள் 100 கணக்கில் இருக்குது. கோபுரம் நான் சொன்ன மாதிரி இப்போ 95 அடி வந்துச்சு மேலே.
இன்னும் 25 அடி மேலே போகும். மூணாவது பிரகாரம் என்ட்ரன்ஸ். இது வெள்ளை கோபுரம்னு சொல்லுவோம். இதுக்குள்ளே போனால் இதுதான் நீங்கள் பார்க்குறது 2வது பிரகாரம். சாரி, 3வது பிரகாரம். மொத்தம் 4 பிரகாரம் காம்பவுண்டுக்குள்ளே. 5வது பிரகாரம் வந்து தேரோடும் வீதி. அது காம்பவுண்டுக்கு வெளியில். கோவில் மொத்தம் 7 ஏக்கராவில் இருக்குது. கோவில் பலிபீடம். தீயெண்ணங்களை எல்லாம் பலியிட்டு விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பலிபீடம் இருக்குது. நார்மலாக எல்லா கோயில்களையும் உற்சவருக்கு தான் திருமஞ்சனம் நடக்கும். நம்ம கோயிலில் மட்டும் பலிபீடத்துக்கு தான் எப்போவுமே திருமஞ்சனம். வருஷத்துக்கு ஃபியூ டேஸ்னால் ஒரு 4-5 நாளைக்கு மட்டும்தான் உற்சவருக்கு திருமஞ்சனம் இருக்கும். இப்போ டெய்லி சேவார்த்திகள் போகிறவங்களாம் திருமஞ்சனம் பண்ணுறாங்கன்னா இந்த பலிபீடத்துக்கு பண்ணுவாங்க. இன்னும் 30 அடி போனால் பிரம்மாண்டமாக இருக்கும். கோபுரம் வந்து சின்ன பாறை மேலே இருக்கிறதுனால பிரம்மாண்டம் இன்னும் பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். நேரில் வந்து பார்த்தவங்களுக்கு புரியும். வராதவங்க வந்து பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மூணாவது பிரகாரம். இந்த கிளி என்ன சொல்லுதுன்னு ஒன்றும் புரியல. ஃபோட்டோகிராஃபர் பார்த்தாரு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ற கால் பண்ணார். தாயாரும் பெருமாளும் கற்பகிரகத்திலிருந்து அனந்தராயர் மண்டபத்துக்கு வர்றாங்க. இங்கே பூஜை புனஸ்காரங்கள் முடிஞ்ச பிற்பாடு தான் வீதி உலா வந்து தெப்ப கொடுக்கப்படுவார். ஸ்ரீ புண்டரீகாட்சர் உற்சவர். உற்சவர் ரொம்ப அற்புதமாக இருப்பார். சிரிச்ச முகத்தோடு இருப்பார். பாருங்க.
அப்படி இந்த பூஜைகள் ஒரு 20-30 நிமிஷம் நடக்கும். தெப்ப உற்சவம் அப்படின்னால திருவள்ளரையில் ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம் எல்லாத்துக்கும். சுற்றி 2-3 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கிற கிராம மக்கள் ஆயிரக்கணக்கில் வந்து ரொம்ப பார்த்து ரசிச்சுட்டு போவாங்க. இந்த தெப்ப உற்சவம் ஒரு 200-300 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறதுனால எல்லாத்துக்குமே ஒரு சுவாரஸ்யம். பர்டிகுலர் எங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யம். எங்கள் ஃபேமிலிக்கும் நண்பர்களுக்கும் வர டிவோட்டி தேவாதிகளுக்கும் தெப்ப உற்சவம் நடக்கிறது ரொம்ப ஈடுபாட்டோடு பார்க்குறாங்க. பிகாஸ் ஒரு 300 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குதுன்னு என்னென்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். கோயிலுக்குள்ளே கோயிலுக்கு வெளியில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னே நடந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த தெப்பக்குளம் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. பட் அங்கேயும் தண்ணி இல்லை. அந்த தெப்பக்குளம் எல்லாம் அபேண்டன் ஆகிருக்குங்க. அது நல்லா மழை பெய்யறப்ப பார்த்தோம்னா இந்த தெப்பக்குளம் வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் ஃபீலிங் இருக்குது. அது பாருங்கள், இனிமேல் வர்ற சில வீடியோஸ்லாம் தெரியும் உங்களுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5:30 மணிக்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும். முடிகிறப்ப மணி எப்படி 9 மணி ஆகிடும். பெருமாள் கப்பகிரத்துலேருந்து கீழே வந்து பூஜைகளெல்லாம் முடித்து போகிறதுக்கு எப்படி 1.5 மணி நேரம் ஆகிடும். அதான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. உற்சவர் ஸ்ரீ புண்டரீகாட்ச பெருமாள். இந்த உளுந்தை நல்லா ஊற வச்சு எல்லாம் பிரசாதமாக கொடுப்பாங்க பெருமாள் கோவிலில். வேக வைக்க மாட்டாங்க, நல்லா ஊற வச்சுருவாங்க. நல்ல ப்ரோட்டீன், நல்ல சத்துணவு, ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடுறது. ஜஸ்ட்டு உளுந்து ஊற வச்சு கொடுக்குறது. சமயத்தில் 2 மணி நேரம் நிற்கிறது ரொம்ப டயர்டாக இருக்குது. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னே கூட டயர்ட்னஸ் எல்லாம் தெரியல. ஸ்லோலி ஐ ஃபீல் கால் வலிக்கிறதெல்லாம் கொஞ்சம் உணர முடியுது. அப்போ தான் நம்மளுக்கும் வயசான நம்ம கொஞ்சம் உணர்கிறோம். பேக் டாப்பில் கோபுரம் மாதிரி என்ன அழகாக இருக்குன்ட்டு. இன்னும் 30 அடி மேலே வரும். 25-30 ஃபீட் பிரம்மாண்டமாக இருக்கும். உற்சவமூர்த்தி ஸ்ரீ புண்டரீகாட்சர்.
இந்த பூஜை புனஸ்காரங்கள் பொறுமையாக பார்த்தோமா நம்ம கோயில் ட்ரெடிஷன் மீனிங் தெரிஞ்சு பார்த்தோமா இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போமா கோயிலுக்கு வந்தால் பொறுமையாக வாங்க. 4 மணி நேரம் 1 மணி நேரம் வந்தீங்களா பிரயோஜனம் இல்லை. இந்த கலந்து விட்டோம் எப்படி 2 மணி நேரம் ஆகிடும். நான் வர்றவங்க எல்லாத்துக்கும் பொறுமை இருக்கிறதில்ல. ஏதோ வர்றோம் வேடிக்கை பார்த்துட்டு வேறு கோயிலுக்கு போகணும் வேறு கோயிலுக்கு போகிறோம். நான் யாரையும் தப்பு சொல்லலை. ஒரு கோயில் வந்து விழா வரைய பாருங்கள். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம கலாச்சாரம், நம்ம ட்ரெடிஷன், நம்ம பூஜை முறைகள் நல்லா இருக்கு. பெருமாள் புறப்பாடு தெப்பக்குளத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிறாரு. பெருமாளுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பங்குதா நாய்க்கு தாயார் உட்காந்துருப்பாங்க. சாரி, ரைட் சைடில். திருப்பி சொல்கிறேன், தெப்ப உற்சவம் 250-300 வருஷங்கள் அப்புறம் நடக்குதுன்னு நிறைய பேருக்கு எப்போன்னு தெரியல. பட் கேட்டால் இங்கே இருக்கிறவங்களாம் சார் அப்ராக்சிமேட்டாக இருக்கும் சார் 200 வருஷம் 4-5 தலைமுறைன்ற லெவல்லலாம் பேசுகிறாங்க. ஆக்சுவல் டேட்டு கரெக்டாக தெரியல. பெருமாள் புறப்பாடு போகிறப்ப பெருமாளுக்கு முன்னாடி 4000 திவ்ய பிரபந்தம் பாடல்கள் பாடிட்டு போவாங்க. பெருமாளுக்கு பின்பக்கம் சப்பரத்துக்கு பின்னாடி தான் வேதங்கள் பாடிட்டு வருவாங்க. நார்மலாக என்ன ட்ரெடிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, பெருமாள் வந்து திவ்ய பிரபந்தம் கேட்டுட்டு ரசிச்சுட்டே போவார். இதான் பெருமாள் கோயிலில் ஃபார்மாலிட்டி. அதாவது ஃபார்மாலிட்டி இல்லை, கோயில் ப்ரொசீஜர். இது 4000 திவ்ய பிரபந்தம் பாராயணம். மூணாவது பிரகாரத்திலிருந்து 4வது பிரகாரத்துக்கு வெளியில் வரலாம். பத்து வருஷத்துக்கு முன்னாடி 4வது பிரகாரம் பிரதட்சணமே வர முடியாது. அந்த அளவுக்கு புதர்கள் எல்லாம் இருந்தது. 2015 பிரகாரம் திருப்பணி செய்து 16 அடி சேவாதிகள் இந்த பாதையை போட்ட பிற்பாடு தான் பெருமாள் வந்து கோயிலை சுற்றி பிரதட்சணம் வர முடியுது. அப்புறம் போகிறப்ப பார்த்தீங்களா, இப்போ நம்ம நடத்த எப்படி நடக்கிறோமோ அதே மாதிரி தான் எடுத்துகிட்டு போவாங்க. பேக் ட்ராப்பில் பின்பக்கம்
ராஜகோபுரம். கிழக்கு வாசல். இங்கே ஒரு சின்ன தெப்பக்குளம் இருக்கு. வடகிழக்கு மூலையில், ஈசானிய மூலையில், அதே மாதிரி குபேர மூலையிலையும் பெரிய தெப்பக்குளம் இருக்குது. கன்னி மூலை, சவுத் வெஸ்ட் கார்னர் பெரிய தெப்பக்குளம் இருக்குது. அங்கே தான் தெப்ப உற்சவம். பெருமாள் கிழக்கு வாசல் வழியாக 5வது பிரகாரம் பப்ளிக் ரோடு, அதில் போயிட்டு கிளாக் வைஸ் வந்துட்டு தெற்கு வாசல் வழியாக திருப்பியும் கோயிலுக்குள்ளே வருவார். அது எப்படி ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். கோயிலுக்குள்ளே 4வது பிரகாரம். முன்னாடி பார்க்குறது தான் தெற்கு வாசல். இதுவும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. 10 வருஷமாக தான் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இந்த கோயிலில் ஒரு சிறப்பு, இன்னும் ஒரு சிறப்பு என்னென்னா, கோயில் வந்து கிழக்கில் முன்பக்கம் வடக்கு, பின்பக்கம் வந்து தெற்கு பகுதி. வடக்குக்கும் தெற்குக்கும் ஒரு 30 அடி உயரம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எல்லா கோயில்கள் மாதிரி சமமாக இருக்காது. 30 அடி இறங்கி திருப்பி 30 அடி ஏறணும். இந்த கோயில் ஒரு சிறப்பு. அது ஒரு ரவுண்டு வந்தாலே ஒரு 2000 அடி, ஒரு 450 மீட்டர். நல்ல எக்ஸசைஸு. ஜாயின்ட் கமிஷனர் சிவராம்குமார் எல்லாருக்கும் மரியாதை பண்ணுறது. நல்ல டீம், ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஜாயின்ட் கமிஷனர். அர்ச்சகர் கண்ணன், ஜெகநாத பட்டர். தப்பம் பெருமாள் வரை இன்னும் 10 நிமிஷம் ஆகும். தெப்பம் அலங்காரங்கள் பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கும். நல்லா போட்டில் வர மாதிரி தெப்பத்தில் வர்றதே ஒரு தனி அனுபவமாக இருக்கும். அதான் எல்லா வைஷ்ணவம் சிவன் கோயில்களில் தெப்ப உற்சவமும் ஒரு பெரிய திருவிழா. ஸ்ரீரங்கத்திலேருந்து ஸ்பெஷல் டீம் இருக்கிறாங்க. அவங்க வந்து 24 அடிக்கு 24 அடி கீழே, மேலே வரப்போ ஒரு 16 அடிக்கு 16 அடி இருக்கும். பெருமாள் இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிறது ஒரு 10 அடிக்கு 10 அடி இருக்கும். இப்போ பெருமாள் தெப்பத்தில் எழுந்தருளுகிறார். பாருங்கள், நல்லாயிருக்கும். ஏரியல் வியூ, ட்ரோன் கேமரா, தெப்பக்குளம், சுற்றிலும் இருக்கிற மரங்கள்,
தெப்பத்தில் அர்ச்சகர்கள், பண்டாரிகள், ஸ்தலஸ்தார்கள், அரையர், இது மாதிரி ஒரு 7-8 டிஃப்ரெண்ட் குரூப்பில் எல்லாம் இருப்பாங்க. கிழக்கு வாசல், தெற்கு வாசல் 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் 2015 தான் இதை வந்து ஓப்பன் பண்ணி முன்னாடி பாதையெல்லாம் போட்டோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷமாக போட்டு இருந்துருக்கு. இதெல்லாம் முன்னாடி போட்ட வீடியோக்குள்ளே இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். அதை பாருங்க தெரியும். 5வது பிரகாரம் கொஞ்சம் முந்தைய பார்த்த மாதிரி 5வது பிரகாரம் கிழக்கு வாசல் வழியாக வெளியில் போயிட்டு இப்போ தெற்கு வாசல் வழியாக திருப்பியும் கோவிலுக்குள்ளே வராது. முன்னாடி பிரபந்த கோஷ்டி 4000 திவ்ய பிரபந்தம் பாராயணம் பண்ணிட்டு வருவாங்க. பெருமாளுக்கு பின்பக்கம் வேதங்கள் பாடிட்டு வருவாங்க. 4 வேதங்கள் பாடிட்டு வருவாங்க. ஸ்தலஸ்தார் யூவே வர்தன் ஐயங்கார், கோயில் பிரதானமானவர். கண்கொள்ளா காட்சி இது. போன வருஷம் வந்தார், ரொம்ப பல வருஷங்களுக்கு முன்னாடி. இப்போ தொடர்ந்து 2வது வருஷமாக தெற்கு கோபுரம் வழியாக பெருமாளும் பங்கஜா நாயக்கி தாயாரும் உள்ளே என்ட்ராகிறாங்க. இது கோயில் வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு இதோட முக்கியத்துவம் நல்லா புரியும். அதான் எப்போவுமே சொல்லுவேன், எந்த கோயிலுக்கு போனாலும் வரலாறு தெரிஞ்சுட்டு முக்கியத்துவம் தெரிஞ்சுட்டு போனீங்களா கோயில் போகிற ரொம்ப ரசித்து போகலாம். இல்லைன்னு எல்லா கோயில்களும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு கோயிலுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கும். ஒரு 2-3 மணி நேரம் ஒரு கோயில் இருக்கிற மாதிரி போனால் இதை கொஞ்சமாச்சும் புரியும். அவசரப்பட்டு ஒரு நாளைக்கு 4 கோயில் போக வேண்டாம், டைம் இல்லைன்னு சொல்லுவீங்க. நான் அதையும் ஒத்துக்கிறேன். ஒரு ட்ரிப் வர்றப்போ ஒரு கோயில்னு வச்சுக்கோங்க. இப்போ கூகுளில் பார்த்தீங்களா எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். விக்கிபீடியா கிவ்ஸ் ஆல் இன்ஃபர்மேஷன். நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். ஒன்று நம்ம டைம் இருக்குன்னா டைம் இருக்குது, நம்ம டைம் இல்லைன்னா டைம் இல்லை. பாருங்கள், பங்கஜா நாயக்கி தாயார் தென்னை மரமெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சது. பங்கஜா நாயக்கி தாயார். இந்த பூஜைகளோட இம்பார்ட்டன்ஸ் நான் ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு பார்த்தா சுவாரஸ்யமாக இருக்கும். இல்லைன்னா ஒன்றும் புரியலைன்னா எதுக்கிற கோயிலுக்கு வந்து என்ன ஆகிடும். எல்லாம் பிஸியாக இருக்கிறோம், ஒத்துக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக வந்து பாருங்கள். இந்த சிக்னிஃபிகன்ஸ் ஒரு ஃபங்க்ஷனும் தெரியுதான் ஆன்மீகத்தில் ஓரளவுக்கு ஈடுபாடு வரும். ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்குது இல்லைன்றது 2வது விஷயம். அது தனிப்பட்ட நபர்கள் கருத்து.
நான் அதை பற்றி ஒன்றும் சொல்ல விரும்பல. இதெல்லாம் மினிமம் 1000 வருஷம், 1200 வருஷம் பழைய விக்கிரகங்கள். கொஞ்சம் பிட்டிங் மார்க் இருக்கும். திருமஞ்சனம் பண்ணுற கொஞ்சம் எலுமிச்சம்பழமெல்லாம் போடுறதுனால கொஞ்சம் இந்த கரோஷன் அதனால தான் இந்த சின்ன புள்ளியாக இருக்குதுங்க. அது 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஊற்றின காஸ்டிங்ஸ், ஐம்பொன் சிலைகள். கோயில் வளாகத்துக்குள்ளே 4வது பிரகாரம் ஒரு 4 ஏக்கராங்க. சுமார் ஒரு 500 மரங்கள். முன்னாடி பார்க்குறதெல்லாம் வில்வ மரம். ஒரு 50 வகையான டிஃப்ரெண்ட் மரங்கள் நட்டுருக்குறோம். கோயிலே ஒரு நந்தவனத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி, ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த காட்சி பொதுவாக நிறைய கோயில்களில் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம். பின்னாடி பாருங்கள், ராஜகோபுரம் தெரியுது. நம்ம 30 அடி மேலே வந்துட்டு இன்னும் நல்லா அழகாக இருக்கும். பெருமாள் வீதி உலா வந்து தெப்பத்தில் எழுந்தருள்கிறார். டவுன் ஷாட். சின்ன தெப்பக்குளம் 86 அடிக்கு 86 அடி. சென்ட்ரலில் வந்து நீராளி மண்டபம்னு சொல்லுவாங்க. மண்டபம் இருக்கும் எல்லா தெப்பக்குளத்துலேயும். இந்த தெப்பக்குளம் சின்னதுனால இந்த நீராளி மண்டபம் கட்ட முடியல. பாருங்கள், தெப்பம் அப்படியே விஷயம் 3 ரவுண்டு வருவாங்க. சில கோயில்களில் 7 நாள் நடக்கும். ஸ்ரீரங்கத்தில் ஐ திங்க் 7 days தெப்ப உற்சவம் இருக்குது. இப்போ நம்ம கோயிலில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான். காரணம் என்னன்னு தெரியல. முடிஞ்சால் அடுத்த வருஷம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த 1 நாள் 7 நாள் எடுக்கிற மாதிரி கூட பிளான் பண்ணலாம். பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். தண்ணி 2 அடி ஜாஸ்தி இருக்கிறதுனால தெப்பம் நல்லா ஸ்மூத்தாக அப்படியே போயிட்டுருக்கு. இதுதான் ஒரு சுவாரஸ்யமான அனுபவம். ஒரு குச்சியை போட்டு அப்படியே உந்துவாங்க. தெப்பம் படி மெதுவாக நகரும். முன்னாடி கைத்தை பிடிச்சி வைப்பாங்க டைரக்ஷனை மாற்றுறதுக்கு. ஒரு சுத்த ஒரு எப்படி 2 நிமிஷம் ஆகும். உற்சவர் ஸ்ரீ புண்டரீகாட்சி பெருமாள்.
தெப்பத்தில் ஃபயர் சர்வீஸ் பீப்புள் ஒரு 3 பேர் இருப்பாங்க. சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், பாதுகாப்பு நடைமுறைகள். தெப்பம் கட்டின பிற்பாடு பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், பொதுப்பணித்துறை வந்து சர்டிஃபை பண்ணுவாங்க தெப்பம் சேஃப் அப்படின்ட்டு. இந்த சேஃப்டி சர்டிஃபிகேட் வச்சுட்டு தான் தெப்ப திருவிழா நடத்த முடியும். இது ஒரு மேண்டேட்டரி ரிக்குவயர்மெண்ட். தெப்பம் முடிஞ்சது. பெருமாள் தெப்பத்திலிருந்து வெளியில் அப்படியே புறப்படுறாரு. 17 படி 12 அடி உயரம். ஒரு படியும் 9 இன்ச்சு உயரம். ரொம்ப சிரமம், நல்ல வெயிட்டு. ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். தெப்பத்திலிருந்து வெளியில் வந்துட்டார். இன்னும் 5வது பிரகாரம் போயிட்டு தெற்கு வாசல் வழியாக 5வது பிரகாரம் போயிட்டு சுற்றிட்டு திருப்பி கிழக்கு வாசல் வழியாக உள்ளே வருவார். அதுக்கு எப்படி 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். இந்த ஜம காலத்தில் தான் வாத்திய வித்வான்கள் எல்லாம் உட்காந்துட்டு வாத்தியம் வாசிப்பாங்க. இந்த பெருமாள் எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஸ்ரீபாதம்னு சொல்லுவாங்க. ஸ்ரீபாதம் தாங்கிகள் அவங்க தான் தேர் ஆத்தரைஸ் பீப்புள் இந்த சப்பரத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இப்போ நம்ம எப்படி அர்ச்சகர் பூஜை பண்ணுறவங்க அர்ச்சகர்னு சொல்கிறோமோ, இந்த சாமி ஏழை பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு பேர் வந்து ஸ்ரீபாதம். நம்ம தனி குரூப்பாக இருக்காங்க, அவங்க தான் வந்து இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க. அது ஒரு ரிட்டன் ப்ரொசீஜர். அது திருவள்ளரையில் சிலம்பாட்ட குழு இருக்குது. ஒரு 30-40 ஸ்டூடெண்ட்ஸு ஒரு 5 வயசுலேருந்து ஒரு 16-17 வயசு வரைக்கும் கற்றுக்குறாங்க. இந்த பொண்ணு பாருங்கள், கிராமத்து பொண்ணு ரொம்ப ஆக்ரோஷமாக ஆடுவாள். இது தனியாக வீடியோ போட்டிருக்கிறோம். எங்கள் யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்களா அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். கோயம்புத்தூர்லேருந்து வந்த நண்பர்கள் இது வேண்டி வந்து 2 நாள் இருந்து எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு போகிறாங்க. தெப்பத்தை முடிஞ்ச பிற்பாடு
நைட்டு அப்போ 9 o'clock 9 மணிக்கு இந்த புகைப்படங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஹைட்டில் இருந்து பார்க்குறது, தெப்பக்குளத்தை பார்த்து ரசிக்கிறது நம்ம கோயில் மட்டும்தான் இருக்கும், வேறு கோயில்கள் இல்லை. எல்லாம் பிளெயினாக ஒரே மட்டமாக இருக்கும். ராஜகோபுரம் 6 டயர் முடிஞ்சிருச்சு. 95 அடி உயரம். ராஜகோபுரம் பிரம்மாண்டத்தை காமிக்கிறதுக்கு இந்த சில ஃபோட்டோக்கள்லாம் இங்கே போட்டிருக்கிறோம், பாருங்கள். எல்லாம் கோயம்புத்தூர் நண்பர்கள் எல்லோரும். திருச்சியிலிருந்து சில டாக்டர் வந்தார். அவர் இஸ் மை பிரதர் நாராயணசாமி. நன்றி, வணக்கம். அடுத்த தெப்ப உற்சவம் வீடியோ அடுத்த தை மாதம் 2027 போடுறோம், பாருங்கள். அதுக்குள்ளே இன்னும் மரங்கள்லாம் இன்னும் நல்லா வளர்ந்துருக்கும். ஒரு விழா நடத்தி முடிக்கிறது எவ்வளவோ டென்ஷன் இருக்கும், ப்ராப்ளம் இருக்கும். பட் அத்தனையும் மீறி நடத்துகிறதே ஒரு தனி சுவாரஸ்யமான அனுபவம். பிஸ்னஸ் லைஃப்ன்றது ஒரு டைப்பு, இந்த லைஃபு இது டோட்டலி டிஃப்ரெண்ட் டைப்பு. 40 வருஷம் கம்பெனி நடத்திட்டு கார்ப்பரேட் லைஃப். இப்போ 10 வருஷமாக தெப்பக்குளத்து திருவிழாவில் வந்து கற்றுக்கிட்டது நிறையா கற்றுக்கிட்டுருக்கிறேன். பலவிதமான சேவாதிகளை சந்திக்கிறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் குட் எக்ஸ்பீரியன்ஸ். நன்றி, வணக்கம்.